அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் ரமதான் டே 17ஓட மினி விலாக் பார்க்கலாம். புட்டிங்க்கு கேரமல் புட்டிங் தான் பண்ண போகிறேன். ரெடிமேட் பேக் தான். ஸோ அது கூடவே வந்து கார்னும் முட்டையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ட்ரிங்க்குக்கு இன்னைக்கு பனானா டேட்ஸ் ட்ரிங்க் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு காய்ச்சி நல்லா ஆறின பாலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வடிச்சிருங்க. உங்களுக்கு பனானா அப்புறம் இந்த பேரிச்சப்பழம் நாக்கில் வர்றது வந்து பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வடிகட்ட வேணாம். இங்கே நௌரீனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால ஃபுல்லாக நான் வடிகட்டி. ஸோ அதுக்கப்புறம் புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஊற்றி செட் பண்ண வச்சாச்சு. இன்னைக்கு சீஸி கார்ன் சமோசா, அப்புறம் எக் போண்டா, அப்புறம் சிக்கன் வச்சு 2 டிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் சீஸி ரோல் கபாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி கபாப்ஸ் ஒன்று. இந்த சிக்கன் கபாப்ஸ் ரெண்டுமே என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. இது கண்டிப்பாக நம்ம ரமதான் முடியறதுக்குள்ளே செஞ்சு பார்த்துடணும், சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்ட்டு ஃபைனலாக இன்னைக்கு பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே சிக்கன் கபாப்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சீஸி சமோசாவோட ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிக்கன் ரோல்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிப் பண்ணி சாப்பிடும் போது புதினா சட்னியோட செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நோம்பு கஞ்சி, டேட்ஸ், ஃப்ரூட்ஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நன்னாரியும் போட்டிருந்தேன். கூட வந்து டேட்ஸ் பனானா ட்ரிங்க் இருந்தது. கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நோம்பு திறந்தாச்சு.